ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா விவசாயத்திற்கு ஏன்னா காலபுருஷ லக்னத்துக்கு 4ஆம் பாவம் அப்படின்னு சொல்லும் போது வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம்னு சொன்னா கூட அந்த சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆதி காலத்துல நம்ம அந்த விவசாய நிலம்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் அங்க இருக்கு. அப்ப காற்று அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை. ரெண்டாவது அங்கதான் குரு உச்சமான பகுதின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆக்சிஜன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய தன்மை. அதனால்தான் இந்த காலகட்டத்துல நம்ம விதைச்சோம் அப்படின்னு சொன்னா பயிர்கள் அதிகமாக விளையக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு நிகழ்வே இந்த ஆடி மாசத்துல விளைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை. கண்டிப்பா அததான் என்ன பண்றாங்க, அதுக்கு 7ஆம் பாவமான நம்ம மகர ராசியில சூரியன் பிரவேசிக்க கூடாது, அந்த இடத்துல அறுவடை பண்றாங்க. அதனால உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகமான ஒரு செழிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியே பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசம்னு சொல்லுவாங்க. அதனால தான் வேற எதுலையும் கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் பண்ணாதீங்க. வெறும் அம்பாளுடைய வழிபாடு அப்படின்னு சொல்லப்படுகிற நிகழ்வும் சரி, எல்லாமே கிடைக்கும்.